நீங்க குங்குமச்சிமிழோட வரலனா கையில ₹1 காயின் மட்டும் எடுத்துட்டு வாங்க. ₹1? அது எதுக்கு? ஜெயந்தி கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் செத்துருவேன். செத்துட்டா நெத்தி காசு வேணும்ல. ராஜு, ஏன் ராஜு இப்படி எல்லாம் பேசுற நீ? நீங்க குங்குமச்சிமிழோட வரலனா நான் சொன்னதான் நடக்கும். வர இவருக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. எவ்வளவு நேரம் ஆச்சு சொல்லி. வந்துட்டீங்களா? கொடுங்க. வேகமா வந்து பைக்குள்ள என்ன இருக்குன்னு திறந்து பாக்குற அக்கறை புருஷன் மேல கொஞ்சமாவது இருக்கணும். இத வாங்கிட்டு வர நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆபீஸ்ல எல்லாரும் என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. என்ன இது என்ன இதுன்னு. இங்க பாரு ராஜு, அம்மாவுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆகும்? இத கொஞ்சமாவது யோசிச்சா நீ? இங்க பாருங்க, உங்க சென்டிமெண்ட் பேச்ச கேட்கலாம் இப்ப எனக்கு டைம் இல்ல. நான் உடனடியா ஜெயந்தியை ஜெயிச்சாகணும். கரெக்ட். சாம், மாமா போன் தான் முக்கியம். எப்படியாவது எடுத்துடணும். வாங்க வாங்க, வெள்ளி குங்குமச்சிமிழும். வாங்க 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 வாங்க, வெள்ளி குங்குமச்சிமிழ். என்ன சத்தமா சொல்லு. பூஜைக்கு வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, பார்ட்டிக்கு வந்தவங்களுக்கும் வெள்ளி குங்குமச்சிமிழும். வாங்க வாங்க, இங்க வரவங்க எல்லாருக்கும் வெள்ளியில குங்குமச்சிமிழ் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்கு. வாங்க வாங்க, வெள்ளி குங்குமச்சிமிழ். நீ எங்கடி போற? குங்குமச்சிமிழ் தராங்களாம், அது வாங்கலனா அபசகுணமாயிடும். ரொம்ப புருஷனுக்கு அடங்குன மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அடங்குற மாதிரி நடிக்கிறதெல்லாம் புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். என் புருஷன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்ப நான் குங்குமச்சிமிழ் வாங்கலனா என்ன குடும்ப பொண்ணே இல்லைன்னு சொல்லிடுவா. அந்த அசிங்கம் எனக்கு தேவையா? நான் போய் வாங்குறேன். என்னடி தேடுற? இந்த ட்ரெஸ் கோடுக்கு செட் ஆகலன்னு ஹேண்ட்பேக்ல தாலியை கழட்டி வச்சேன். அது எங்க இருக்குன்னு தெரியல. கயல், இப்ப அதுவா முக்கியம்? தாலி இல்லனாலும் குங்குமச்சிமிழ் தருவாங்க. வா. அடியே, வா, நாமளும் போய் குங்குமச்சிமிழ் வாங்கிக்கலாம். நம்ம ஜெயந்தி ஒன்னும் அவளை விட குறைஞ்சவ கிடையாது. ராஜு வெள்ளி குங்குமச்சிமிழ் கொடுத்தா அதை விட பெருசா இவ வேற ஏதாவது தருவா. அதனால நம்ம பேசாம இங்கே இருந்து அதை வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் குங்குமச்சிமிழ் இருக்கு. எல்லாரும் வரிசையில வந்து வாங்கிக்குங்க. நான் ஒருத்தன் இல்லனா இந்த வீட்டோட நிலைமையே தலைகீழாயிடும் போல இருக்கே. என்ன மாமா சொல்றீங்க? பின்ன என்னம்மா, வந்தவங்களுக்குலாம் இப்பவே குங்குமச்சிமிழ் கொடுத்துட்டேன்னா யாரும் இங்க உட்காந்து பஜனை பாட மாட்டாங்க. உனக்கு டாடா பை பை சொல்லி மங்களம் பாடிட்டு எல்லாம் பார்ட்டிக்கு போயிடுவாங்க. என்ன ஐயோ, அரசியல் மேடன்னா தலைவன் கடைசியில பேசணும். நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு கிஃப்ட் கடைசியில கொடுக்கணும். அதுதான் லாஜிக். சரி மாமா, இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. ஜெயந்தி பார்ட்டி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் இங்க வருவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு குங்குமச்சிமிழ் கொடுத்தீங்கன்னா உன்னை தேடி வந்தவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் உங்களோடவே இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. சுவாமி, நான் இப்போ பதிவிரத கதை சொல்ல போறேன். இந்த குங்குமச்சிமிழ் தட்டு எடுத்து அம்மன் காலடியில வச்சிருங்க. சரிங்கம்மா. ஹாய், ஸ்டோரிஸ் அத்தை. எனக்கு ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஐ லவ் இந்தியன் ஸ்டோரிஸ். நான் போய் ஸ்டோரி கேட்க போறேன். இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு நிறைய தெரியும். பார்ட்டி முடியட்டும், நான் எல்லா கதையும் சொல்றேன். பூஜை முடிஞ்சதும் எல்லாரும் குங்குமச்சிமிழ் வாங்கிட்டு போலாம். நான் அன்னபூர்ணி கதை சொல்றேன். ஹாய் அன்னபூர்ணி, நம்ம அம்மம்மா பேரு. ஒரு காலத்துல அன்னபூர்ணின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க புருஷன் பேரு கூட விஸ்வநாதரா? கரெக்ட், விஸ்வநாதன். சரிதான். அவங்க ஒரு இடத்துல இருந்தாங்க.
அது எந்த இடம்? எங்கயோ இருந்தாங்க. அவங்களுக்காக அவங்க புருஷன் ஹரிபாதம் அடைஞ்சிட்டாரு. ஹரிபாதம்னா செத்து போனவங்க. ஓ. அன்னபூர்ணி ஏதேதோ செஞ்சு அவங்க புருஷன் உயிரை எப்படியோ காப்பாத்திட்டாங்க. பூஜைக்கு வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி கதையா சொல்வாங்க, பைத்தியம். பெரியத்த அவங்க என்ன செஞ்சாங்க? எப்படி புருஷனோட உயிரை திருப்பி கொண்டு வந்தாங்க? அத நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நான் வேற கதை சொல்றேன். அனுஷியா கதை. அக்கா, என்ன இவ லூசு மாதிரி குங்குமச்சிமிழ் சும்மா கிடைக்குமா? அனுஷியா வந்து ஏதோ செஞ்சாங்களே. நோய்வாய்ப்பட்ட தன்னோட புருஷனை எங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. எங்க கூட்டிட்டு போனாங்க? அது என்னமோ எல்லா பதிவிரத கதையும் ஒரே மாதிரி இருக்கு. எதை சொல்றதுன்னு தெரியல. பெரியத்த ஏதாவது ஒரு கதையை முழுசா சொல்லுங்களேன். சொல்றேன் இரு. பதிவிரத கதை கேட்ட எல்லாருக்கும் இப்ப நான் பத்தினி விரத கதைய சொல்ல போறேன். எல்லாரும் வாங்க. என்ன கேட்டுச்சா? பத்தினி விரத கதை சொல்ல போறேன். வாங்க. இந்த கதையை கேட்டு சாகிறத விட ஜெயந்தி கிட்ட போறதே மேலு. எழுந்துரு போலாம். வாங்க 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 போலாம். வாங்க வாங்க. அப்போ அந்த அம்மன் கடவுளே ராஜி, யாருக்கு கதை சொல்லிட்டு இருக்க? இதோ மாமா. ஒண்ணு கவலைப்படாத. போனவங்க எல்லாம் திரும்பவும் இங்க வரணும்னா ஆவி பறக்கிற உன் பிரசாதத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. அந்த வாசனையை பிடிச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப இங்கேயே வந்துருவாங்க. கரெக்ட். பத்மா, நீ போயிட்டு அவங்களுக்கு பிரசாதம் எடுத்துட்டு வா. போ. நம்ம ஊரு பொண்டாட்டிங்கெல்லாம் சாதாரணமானவங்க இல்ல. புருஷனை எப்படி முந்தானையில முடிஞ்சு வைக்கணும்னு நல்லா தெரிஞ்சவங்க. இதோ இங்க நிக்கிறாளே, இவ பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணுவ. அவர் உச்சந்தலையில வைக்கிற சீப்புல இருந்து உள்ளங்கால்ல போடுற சாக்ஸ் வரைக்கும் எல்லாம் இவ தான் முடிவு பண்றா. அப்ப மத்த ட்ரெஸ் எல்லாம்? புருஷங்கிறவன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி அப்பப்போ தலைய தடவி கொடுக்கணும், லேசா தட்டியும் கொடுக்கணும், வால் ஆட்டிக்கிட்டே நம்ம பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இல்லனா நம்ம கையை மீறி போயிடுவாங்க. கரெக்டா சொன்ன. உண்மைதான். ஆம்பளைங்களை இப்படிதான் நடத்தணும். ஏன் இப்படி ஒருத்தர் டாமினேட் பண்ணணும்? எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடங்கி இருக்கணும்? விட்டு கொடுத்து மியூச்சுவலா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணி கூட வாழலாமே. அப்பதானே லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். You see, she little girl. அவளுக்கு ஒண்ணு தெரியல. You know, feel bad, okay? நான் எங்க விட்டேன்? புருஷன்றவன் ஒரு நாய்க்குட்டி. சாமி, போதும் சாமி, நீ பாட்டிக்கோங்க. சரிங்கம்மா. பிரசாதம் எல்லாருக்கும் குடுக்கறதுக்கு முன்னாடி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் சம்பிரதாயம் இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், புரியுதா? இப்படி கொண்டு வந்து வச்சா எப்படி குடுக்கறது? போங்க, போயிட்டு கப்ல போட்டு கொண்டு வாங்க. அம்மா தாயே, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருமா. ஒரு சின்ன காம்படிஷன், அதுல நான் ஜெயிச்சே ஆகணும்.
இங்க சுட சுட பொங்கல், பாயாசம், புளியோதரை எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சாப்பிடலாம். ஏதோ பூஜை, அதுவும் பக்தியில செய்யறாங்கன்னா பரவாயில்ல. எல்லா தொல்லையையும் தொண்டையில நிக்கிற தண்ணி நினைச்சு முழுங்கிடலாம். வீட்டுல பெரியவங்க இல்லாத நேரத்துல 2 மருமகளும் போட்டி போட்டுட்டு லூட்டி அடிச்சா என்ன பண்றது? பெரியவரும் சரி சின்னவரும் சரி பொண்டாட்டிங்கள அதட்டி வைக்கலனாலும் பரவாயில்ல, அடங்கி போகாம இருக்கலாம்ல. எல்லாம் என் தலையெழுத்து. விசுவாசத்துக்கு தினம் தினம் செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். சாரதாம்மா, அம்மா ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டாங்க, அதுக்காக சங்கடப்படாதீங்க. நீங்க பார்த்து இந்த வீட்டுக்கு வந்த மருமக அவங்க. நாங்கெல்லாம் தெரியாம பேசினா நீங்க மன்னிக்க மாட்டீங்களா? தெரியாம பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சு மன்னிச்சிடலாமே. நான் என்னமா மன்னிக்கிறது? ராஜியும் ஜெயந்தியும் எது பேசினாலும் நான் பெருசா எடுத்துக்க போறதில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் குழந்தைங்க தான். அப்புறம் ஏன் புலம்புறீங்க? இதெல்லாம் அண்ணம்மா வீட்ல இருக்கும் போதே செஞ்சிருக்கலாமே. ஏன் அவங்க கண்ணை மறைச்சு செய்யணும்? அதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும் சாரதாம்மா? அதுவும் சரிதாம்மா, நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனா நான் ஒண்ணு செய்வேன். என் சாரதாம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஐயோ வேண்டாம்மா, தப்போ சரியோ பூஜை நடக்கிறதே உனக்காக. நீ வேலையெல்லாம் செய்யக்கூடாது, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியவே முடியாது. நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆவேன். தங்கமே, உன் மனசுக்கேத்த ராஜகுமார வரத்தான் போறான். இந்தாங்க. சூடா புளியோதரை, சக்கரை பொங்கல், மணக்க மணக்க தயிர் சாதம் எல்லாம் வேணும்னா இந்த பக்கம் வாங்க. ஏய், பேசாம அந்த பக்கம் போயிடலாமா? கண்டிப்பா அந்த பக்கத்துல இருந்ததுன்னு இந்த பக்கம் நவந்தோம். பூஜைக்கு வந்துட்டு பிரசாதம் சாப்பிடாம போனா நம்ம குடும்பத்துக்கு நல்லது இல்ல. சீக்கிரம் வா. சாப்பிடுங்க, இந்தாங்க. உட்காருங்க. கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாமி பிரசாதம் தான். சுத்தமான நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு செஞ்சது. மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அப்பதான் சாமியோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம் இதெல்லாம் கொடுத்து இந்த ஜெயந்திய ஜெயிக்க முடியாதடி. நல்லா இருக்குல்ல? நம்ம பார்ட்டியில இந்த பழைய ஸ்வீட், புளியோதரை இதெல்லாம் கொடுத்து என் கெஸ்ட நான் அவமானப்படுத்த மாட்டேன். சைனீஸ், ஃப்ரைட் ரைஸ், தந்தூரி, கான்டினென்டல் ஃபிஷ் எல்லாம் வெரைட்டியா இருக்கு. பேரர் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ராபெரி கொடு. அந்த பர்கர், பீட்சா எல்லாத்தையும் சர்வ் பண்ணு. எல்லாரும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். பத்மாவதி அண்ணி, பத்மாவதி அண்ணி, smell is so good. பத்மாவதி அண்ணி, பிரசாதம் please come here. Thank you. Oh, good smell. Wow, super tasty. What is this? Lemon sadam. Wow.
ஐயே, ரியலி நைஸ். ஆஹா. இன்னொன்னு கொடுங்க. பத்மாவதி அண்ணி, இந்த ஆள் நான் சாப்பிட்றதையே பார்த்து கண்ணு வைக்கிறாரு. பாவம், அவருக்கு ஒரு கப்பு தாங்க. உன்னை பார்த்து யாரும் கண்ணு வைக்கல, நீ சாப்பிடு. நான் வேணா உனக்கு ஒரு கப் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லக்கா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வாட்? சாமி பிரசாதத்தை வேணான்னு சொல்ற? சாமி உன் கண்ணு குத்தும். ஹலோ, நான் வேணான்னு சொல்லல, அப்புறம் சாப்பிடுறேன்னு சொன்னேன். அப்புறம் சாப்பிடலாம். இப்ப சாப்பிட்டா என்ன? சாப்பிடு. டேய், இப்படி ஓரமா ஒதுங்கி ஒதுங்கினா எப்படா லவ் டெவலப் ஆகும்? பயமா இருக்கு தாத்தா. அட பாவி, கூட்டமா பொண்ணுங்களை பார்த்தோட தாத்தானு கவுத்துட்டியடா. சாரி ப்ரோ. சரி பரவாயில்ல விடு. உன் லவ்வ சொல்ல பயந்துட்டு ஒதுங்கி நின்னா அப்புறம் உன் பஸ் எவனாவது ஓட்டிட்டு போயிடுவான். அப்புறம் எம்டி ரோட தான் நிக்கணும். எல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஆனா பேசலான்னு பார்த்தா கொஞ்சம் உதறலா இருக்கே. உதறத்தான் செய்யும். லவ்னா அப்படித்தான்டா. அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? இப்ப நீ அவகிட்ட போய் பேசுறேன்னு வை, பதிலுக்கு அவளும் உங்ககிட்ட பேசினா லவ் பண்றேன்னு அர்த்தமா? உங்ககிட்ட விழுந்துட்டான்னு அர்த்தம். ப்ரோ நிஜமாவா? ஆட போடா, இந்த உலகத்துல பொண்ணுங்களை பத்தி என்னை விட வேற யாருக்குடா அதிகமா தெரியும்? போ. ஓகே ப்ரோ. அப்பாடா. சூர்யா, நீயும் சாமு டான்ஸ் ஆடுறீங்களா? என்னது டான்ஸா? எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியாது. பாருங்க, இந்த பொண்ணு கூட டான்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், யூர் ரைட் பிளாக் காஃபி. எனக்கு உன் ஃபோன் வேணும், இல்லைன்னா நிச்சயமா உன் கூட நான் டான்ஸ் ஆட மாட்டேன். என்ன பண்றது, என் சிச்சுவேஷன் அப்படி. சாம், அத்தை, நீ இவன் கூட டான்ஸ் ஆடலாம்ல? அது பாய்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ணோம். அத பார்ட்டியோட ரூல். ஐ அம் சாரி, ஐ டெல். டேய், ரிக்வெஸ்ட் தான் பண்ண. பண்ணுடா. Will you dance with me?